அப்பா நான் வெயில் காயுதியா. இந்த வெயிலில் எங்கே உக்காந்தாலும் அனல் பறக்குது. இந்த அனல் பறக்காம ஒரு இடம் கிடைக்குன்னு பார்க்குறேன். எந்த மரத்தடியில் உக்காந்தாலும் அனல் பறக்குதா. அடே தண்ணி டேங்கா, இது ஃபுல்லாக தண்ணி இருக்குமே. இது மேலே வெயில் பட்டு வந்தால் கூட குழு குழுன்னு இருக்கும். இங்கே உக்காடுறதான் கரெக்டு. நாம ஜில்லுன்னுக்குது. கீழே ஒரு பக்கம் காவா தண்ணி போய்க்குது, மேலே ஒரு பக்கம் டேங்கு தண்ணிக்குது. மொத்தத்தில் ஜில்லுன்னு உக்காந்துக்கிறோம். ஏசியே தேவையில்லை நம்மளுக்கு. என்னடி இருந்தாலும் ரேட்டு சொல்றான். கட்டியா ஒரு பெரிய மனுஷன் நின்னுக்கிறேன், கண்டுக்காம போயினே இருக்கிறீங்க ரெண்டு பேரும். கம்முன்னுரியா, எங்க பொழப்ப நாத்த நாரி கிடக்குது. நாத்த நாரி கிடக்குதுனாக்கா செப்டி டேங்க மூடி இருக்க மாட்டேன். அதான் நாருது. உன்னை விட செப்டி டேங்க் ஒன்றும் நாத்தம் கிடையாது. போய் ஊர்ல கேட்டு பாரு. நாம ஒன்று சொன்னாக்கா அது ஒன்று சொல்லிட்டு போயிரு. அப்பனே கம்முனுக்குறான். இந்த பேய் இன்னத்துக்கு இப்படி பேசிக்குதுன்னு தெரியலையா. எங்கடா அர்ஜென்டா போயினுக்கிறா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதியா. மாதிரி போலாம். என்னடா இது, நம்ம கூப்பிட்டு விட்டு நிக்க மாட்டான். கட்டியா நில்றா. சும்மா நம்ம கட்டியா. யோ என்ன உனக்கு பிரச்சனை? எங்களை 1008 வேலை கிடக்குதியா. உன்னை போல நான் வெட்டி போய் நினைச்சியா? எனக்கு கொடுத்தா 1009வது ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? முடி கட் பண்ணணும். அதான் 1009வது வேலை எனக்கு. நீ முடியனா கட் பண்ணி அந்த மயிர்னா கட் பண்ணு. எங்களுக்கு வேலை இருக்குது. இவா போலாம். வாய பச்சாதிக்கா எப்படி இருக்குதியா. கட்டியா இரு இரு இரு. என்ன மேட்ருன்னு தெரியாம நீங்க இந்த இடத்த விட்டு நகர கூடாது. யோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. வீடு கட்டணும்ல. ஆமா. டேங்க் வைக்கணும். மீதி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பாத்ரூம் ஒர்க்கு, கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. டேங்க் வச்சா தண்ணி வீட்டுல வந்துடும். தண்ணி டேங்கா? ஆமாயா, தண்ணி டேங்க் தான் போய் கேட்டோம். லிட்டருக்கு 12 ரூபாய் 13 ரூபாய் சொல்றான். ஒரு டேங்க் வாங்கினா 7000 8000 ஆகுது. அது வேற பிளாஸ்டிக் டேங்க் தான் கிடைக்கும். இப்போ நான் உக்காந்துருந்தேன், அங்க ஒரு டேங்க பாத்தியா நீ? ஆமா, பெரிய டேங்க். ஆமா, அது நான் கட்டின டேங்க் தான். என்னயா இவன் சொல்றது உண்மையா? தெரியலையே. இவன் ஒரு புழு வாங்கிட்டு சின்ன குழந்தைகிட்ட சாக்லேட் திருட்டுன்ற பையன் இவனை அவ்வளோ பெரிய டேங்க் கட்டியிருப்பான். கேட்குறேன். என்ன பேபி, நீ சொல்றது உண்மையா? நான் சொல்றது நீ நம்பலையானா? இப்ப காத்தடிக்க பாரு. சொன்ன போல நல்லா காத்தடிக்குது. ஒருவேளை உண்மைதான் இருக்கும் போலுக்குது. ஏய் காத்தடிச்சதா? இப்பாவது நீ நம்பு. இந்த ஊருக்கே நான் தான் தண்ணி கொடுக்குறேன். மாசம் மாசம் என்கிட்ட காசு கட்டுவாங்க எல்லாரும், தெரியுமா? அப்புறம் இதுக்கு நம்ம டேங்க் வச்சுட்டு மாசம் மாசம் இவர்கிட்ட காசு கொடுத்து நம்ம தண்ணி வாங்கிக்குவோம். கரெக்டா சொன்னேன் பேபி. எங்களுக்கு மாசம் மாசம் விட்டுரு. அடுத்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஊடு குடும்பத்து. நீ 30ஆம் தேதியே தண்ணி விட்டுரு. 1ஆம் தேதி ஆனா குவார்டர் வரி கட்டி ஆகணும். என்னயா குவார்டர் வரி? அது ஒண்ணும் இல்லம்மா, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. வாட்டர் வரின்றதுக்கு குவார்டர் வரின்ட்டேன். நம்ம அடிக்கடி போய் இது பண்ண குடிச்சு கிடப்பாண்டி. அது போல தான் சொல்லியிருப்பான். பேபி எல்லாரும் நார்மலா ஏத்திக்கோங்க. நான் மோட்டர் வச்சு ஏத்திக்கோ. ஓகேவா? மோட்டர் வச்சுதான் ஏத்திக்கோ. ஆனா மாம்பழம் கரெக்டா குத்துறிய. அட்வான்ஸ் இப்பே கொடுத்துட்டு போறேன். குடு. என்னங்க 500 இந்த பாரு 500 ரூபா கொடுத்துக்கிறேன். மோட்டர் வச்சு நல்லா டேங்க்ல ஏத்திக்கோ ஊர் தண்ணி. ஓகேவா? 2500 ரூபாய்ப்பா. ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அட்வான்ஸியா? அட்வான்ஸா? சரி 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 வரட்டுமா? ரைட் போயிட்டு வா போயிட்டு. நகலுக்கு அந்த டேங்க் அடியில ஒளிஞ்சோம். இது என்னடான்னாக்கா 500 ரூபா கொடுத்துட்டு போறான் கட்டைய. இதே மாதிரி இந்த ஊரு ஃபுல்லா வசூல் பண்ணணும்னு வச்சுக்கோ, செக்கா தண்ணி அடிக்கலாம். 3 நாளா தண்ணி வரல. பாட்டியே, நம்ம பய வீட்டுல தண்ணி வருதா? ஏன்டா கேக்குற? பாட்டியே 3 நாளா தண்ணி வரல. குளிச்சு 3 நாள் ஆகுது தெரியுமா? மோந்து பாரு. நாய் சத்த நாட்டம் வந்து மோந்து பாருண்டி தொலை போட. ஐயா நான் இப்படி செலுத்துக்கிற. நீ குளிக்கல மட்டும் செண்டு வச்சுனே வரோம். அப்படிதான் வரோம். காவாயில் எவ்வளவு தண்ணி போகுது, இதுல போய் குளிச்சுக்கா. நான் என்ன பண்ணியான்னா காவாலாம் ஊந்து பேரறதுக்கு? உனக்கு ஒண்ணு ஆச்சு இருந்தா நீ பேரனுக்கா? பன்னீர்ல குளிச்சுவோ. நான் எதுக்கு இதுல குளிக்கணும்? கேவி பாடியில போகும்போது தெளிப்பாங்களா அந்த பன்னீர் தானே? இப்பவே தெளிச்சிடுறேன். ஏன் கவலைப்படுற? எனக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டு 16ஆம் நாளைக்கு கறி சோத்துலான்னு பாக்குறியாடா? நாயா கறி சோறா செஞ்சுக்கிறேன். எனக்கு வாடா வெள்ளாட்டு கறியை செஞ்சு வச்சுக்குதான் கோயா. கேட்டு போட்டு துண்டு கொடு. அப்படியா? வெள்ளாட்டு கறியை செஞ்சு வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. பொசோட்ட பையில தண்ணி இல்லாத நானே சோறாக பட்னி கிடக்குறேன். எனக்கு விளையாட்டு கறி கேக்குதா? என்ன பாட்டி, தண்ணி வந்தா கறி சோறு போடுவியா? டேய் உனக்கு விருந்தே வைக்கண்டா பாட்டிய. தண்ணி எங்க இருக்குதுடா காட்டுறா. வாடா வா பாட்டி போவோம். தண்ணி வந்தா முதல்ல கழுவணும். வா வா. கரவு முச்சு கைவாறு கூட தான் சுத்திக்கிட்டியா? வாங்க தோக்குறான் தண்ணி வருவேன். நான் பேபி 500 ரூபா நோட்டை தட்டினுக்குறா. எல்லாம் தண்ணியில வந்த பணம் தான். பேபி
தண்ணியில பணம் போட்டு தானே உனக்கு பாயக்கம். நீ எப்ப தண்ணியில பணம் எடுக்க ஆரம்பிச்சா? ஏய் பேபின்னா ஃபீடிங் பாட்டில் பாலை ஊற்றி குடிக்கிறவன் தான் பேபின்னு நினச்சிக்கலாடா. பீர் பாட்டில் அனாவசியமாக தூக்கி அடிக்கிறவன் தான்டா பேபி. கட்டிங் வச்சுட்டு கவுந்து படுக்கிறவன்ல இந்த பேபி. ஆப்பஸ்ட்டு அலப்பறை பண்ணுறவன் தான்டா இந்த பேபி. டேய் குஷ்டு காவால இந்த கதெல்லாம் கேட்கல. தண்ணியில எப்படி துட்டு எடுப்ப அதை மட்டும் சொல்லு. இப்படி கேளுடா பச்சைக்கிளி. அதாவது இந்த ஊர்ல ஒரு பெரிய டேங்க் கட்டி இருக்கிறேன். எல்லா வீட்டுக்கும் நான் தான் தண்ணி விடுறேன். இப்ப பாரு கட்டையன் குடும்பத்துல இருந்து வந்தாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டாங்க. இப்பயே திறந்து விட்ட அவங்க டேங்க் புல்லு. பாரு 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போய்க்கிறான். போயிட்டு வந்து 2000 ரூபாய் தருவான். அதுக்காக தான் இங்க உட்காந்துக்கிறேன். டேய் நீயே 10 பைசா இல்லாத ஈத்தர அவ்வளவு பெரிய டேங்க் எப்பறம் நீ கட்டினா? நான் ஏன்டா கட்டுறேன்? கவர்மெண்ட் கட்டி வச்சுக்குது. அதுக்கு இன்சார்ஜ் நான் தான். எல்லார் வீட்டுக்கு தண்ணி ஓணும்னா என்ன வந்து பார்க்கணும். நீ எப்பட இன்சார்ஜ் ஆனா? எனக்கு அந்த பதவியை கவர்மெண்ட் கொடுக்கல, நானே எடுத்துக்கினேன். நானே ராஜா, நானே மந்திரி. எல்லாம் குளிச்சிருக்க மாட்டீங்களே, கழுவி இருக்க மாட்டீங்களே. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க அந்த தெருவில் வரும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த நாத்தத்தை. நீங்க குளிக்கணும் கழுவணும்னா என்கிட்ட டப்பு வரணும். வந்தாதான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். பேபி கவர்மெண்ட் கொயவை பூட்டி வச்சுட்டு தண்ணி இல்லாத இப்படி பண்றியே, இது உனக்கு நியாயமா? இது அரசாங்கம் என் பாக்கெட்ல என்கிட்ட காசை கொடுத்தாதான் உங்களுக்கு தண்ணி வரும். முடியுமா முடியாதா அது மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. நீங்க 3 பேரும் கழுவணுமா வேணாவா அது உங்க கையில இருக்குது. எங்க கையில ஐக்கு தண்டாக்குது. ஒன்னும் மூஞ்சில தடவா? தடவிக்க வேணான்னு சொல்ல மாட்டேன். துட்டை கொடுத்துட்டு தடவிக்க. அவன் சொல்றதை கேட்டல, துட்டு கொடுக்காம தண்ணி தரக்க மாட்டான். குத்துரு. மாசத்துக்கு 2000 ரூபாய் 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளே தண்ணி உங்களுக்கு முன்னால போய் அங்க நிற்கும். கேவி குத்துரு கேவி. இப்போ அங்க இங்க நமிக்குது. தண்ணி வந்தா அந்த வெள்ளாட்டுக்கறி சமைச்சு தரேன்னு சொன்னீங்க. இப்ப சமைச்சு குத்துரு முதல்ல. நீங்க வெள்ளாட்டு கறி சமைங்கோ, செம்பரி ஆட்டு கறி சமைங்கோ, ஏன் நாய் கறி கூட சமைங்கோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் தண்ணி விட்டாதான் உங்க வீட்டுல சமையல். அதனால காசை கொடுங்க. இந்தாடா 500 ரூபாய். ஒழுங்கு முறையில தண்ணி விடணும், இல்லைன்னா அவள் தான்டா. இந்தாடா வாடா போடா நீனா உனக்கு தண்ணி விட மாட்டேன். ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை போய் வாடா போடா நீங்க. எடு அந்த செருப்ப. சரி குடு. ஏ பேபி ஒழுங்கா தண்ணி வந்தோம்னா இல்லைன்னு வச்சுக்கா, அவள் தான் தெரிஞ்சுக்கா. வா கேவி போவோம் வீட்டுக்கு. பேபி ஏய் இங்க உட்காந்துக்கிற. நான் எங்க வேணாலும் உட்காருவேன்டா. உனக்கு என்ன வேணும் அத்தை கேளு. ஊருக்குள்ள தண்ணி ஊறியாம டேங்க்னா உனிதாதியா? எந்துதான் முனியா அந்த டேங்க்கு? கவர்மெண்ட்டுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. நான் இங்க திறந்தாதான் தண்ணி வரும். இங்க மூணுனா மூடிக்கும். இதுதான் மேட்ரு. பேபி இந்த டேங்க் எனக்கு குத்துரு. நீயே டேங்க் மாதிரி தானே இருக்கிற. உனக்கு என்ன தெரியும் ஒரு டேங்க்கு? நான் டேங்க துட்டு குத்துவானு பாக்குறேன். நீ என்னையே கலாய்க்கிற. ஏதோ ஒரு விழிச்ச வாய மாட்டான். டேங்க் வேற கேட்குறான். துட்டு நிறைய வச்சிருப்பான் பொழுது. ஒரு அமௌண்ட்டு கறந்துக்கு நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். டேங்க் உனக்கே குத்துடுறேன். நீ எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி பணத்தை அமௌண்ட்டை வசூல் பண்ணிக்கோ. நீ நினைச்சாதான் எல்லார் வீட்லையும் தண்ணி வரும். நீ நினைக்கலன்னு வச்சுக்கோ தண்ணி வராது. பேபி ஊருக்கு ரொம்ப தான் பண்றாங்க. டேங்க் என் கண்ட்ரோல் வந்தாக்கா என்ன மதிப்பாங்க. அப்பதான் இந்த ஊரை நீ கண்ட்ரோல் பண்ணனா டேங்க் உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். சரி பேபி எவ்வளவு விலை? நான் என்னத்தான் உங்ககிட்ட கேட்டுட்டு போறேன். லட்சக்கணக்கில் கேட்டா கொடுப்பியா? ஏதோ உங்க கையில என்ன இருக்குதோ அதை கொடு, நான் பாத்துக்கிறேன். பேபி மாடு வித்தி 10,000 தந்துக்கிறேன். கூட குறையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். கூட குறையா? நீ அங்கே கை விட்டு இருந்தா எத்தி என் கையில கொடு. இதா பேபி பணம் வந்துச்சுரா பணம். இவன் எப்படி நம்பனா நம்மளது டேங்க்னு சொன்னவனியா? அப்படின்னா ஊருக்காரங்க சொல்லி வச்சிருப்பாங்க இவங்ககிட்ட. சரி வந்த வரைக்கும் லாபம் நம்மளுக்கு. வரட்டும். முனியா இந்த பாரு அங்க ஒரு பைப் தொங்குது பாரு. இங்க திறந்தேனா அந்த பைப்பு தண்ணி ஊற்றும். சவரில் குளிக்கிற மாதிரி நீ இங்கேயோ குளிச்சுக்கோ. வீட்டுக்கெல்லாம் போய் குளிக்காத. நான் வரேன். யாரு கேட்டாலும் திறக்காத. இனிமே இந்த டேங்க் முடியும் கையில. இன்னும் 3 நாளா தண்ணி வரல. எருமை உங்களை நம்பி தானே பணத்தை கொடுத்தா தண்ணியை வெளியே வாடா கேட்போம். போய் கேட்போம். ஆமா என்ன தண்ணி வரும்னு பார்த்தா வர கிழமை என்ன தெரியல இன்னைக்கு. ஏன் என்ன 2 நாளா தண்ணி வரல? என்னையா நீ கேக்குற? நீ தானே காசு கொடுத்த. வா போய் கேட்போம். இன்னும் நல்லா கும்பலா வராங்க. எங்க போறீங்க? அந்த பேபி கிட்ட காசு கொடுத்துட்டு தண்ணி வரல, அதனால தான் கேட்க போயின்னுக்குறோம். எங்க வீட்டுல கூட 3 நாளா தண்ணி வரலவா போய் கேட்கலாம். வாங்க வாங்க எல்லாம் போலாம் வாங்க. ஏம்பா எங்க கும்பலா போறீங்க? தண்ணி வரலப்பா, அந்த பேபி காசை வாங்கி ஏமாத்திட்டான். அவனை போய் கேட்க போறோம்ப்பா. வாங்க போலாம். இவ்வளவு நம்பி நான் கூட காசு கொடுத்து வச்சிருங்க புது வீட்டுக்கு. அவனா வாங்க 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 போலாம் எல்லாம்.
10,000 ரூபாய் கொடுத்தான். ஏதோ கவர்மெண்ட் டேங்க்கு நம்ம விற்றுட்டோம். நம்ம ஜாலியாக தண்ணி வச்சுன்னு இருக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் படாத பாடுபட போகிறாரு. நானும் ஆடாத ஆட்டம் ஆட போகிறேன். என்னடா இது சரக்கு வச்சேன், ஊறுகாய் எங்கே வச்சேன்னு தெரியலையா? காய்கிட்டம் காணும். அடாடே இங்கே இருக்குதா? சரக்கு வச்சிட்டியா? 1000 சைடிஸ் இருந்தாலும் ஆனால் இந்த மாங்காய் ஊறுகாய் மாதிரி சைடிஸு இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காதுடா. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் 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 ஊறுகாய் தரும் சுகம் சுகமே. நம்ம ஜாலியாக தாங்கிறோம். ஆனால் 10,000 ரூபாய் கொடுத்த முட்டாலும் முனியங்காத என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். என்ன பேபியை காணோம்? இவன் உட்காந்துங்கிறான். ஏம்பா பேபி பாத்தியா? எதுக்கு பேபி கேக்குறீங்க? காசை வாங்கினா என் தண்ணி விடுறேன்ட்டு 3 நாள் 4வது நாள் ஆயிடுச்சு நீ குளிச்சு தண்ணி வரலையா உன்னா? யோ நவுந்து இல்லையா? நாத்து அடிக்குது. யோ புது வீட்டு தண்ணியா 4 வேற வீடு குடும்பத்து. ஏம்பா அவன் வித்துட்டு போயிட்டான். பஸ்ல இருந்து காசை குத்தி நான் திறந்து விடுறேன். என்னய்யா எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? எத்தனை பேர் மாதிரி கிளம்பி வந்துக்கிறீங்க? இல்லம்மா இப்பதான் பஸ் வாங்கிருக்கேன் நானு. இது வரைக்கும் வாங்கிதாங்கற. இப்பதான்டா வாங்க போற நீ. இரவினில் ஆட்டம் பகலினில் கூட்டம். அப்பா கோயிலாண்ட வாங்கிட்டியா? நல்லா இருக்குதியா? நான் கூட நல்லா தான் இருக்கிறேன். குச்சி பூட்டியா ஆடிக்கிறேன் பாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஐயோ அம்மா முனியனை பெற்று பெற்று அடிக்கிறானுவா. ஐயோ முனியனை பெற்று பெற்று அடிக்கிறானுவா. இத்தாட இங்கே நிற்கக்கூடாது. எப்பா என்ன அடி அடிக்கிறானுங்களாப்பா. நம்ம மாட்டியிருந்தாக்கா எலும்பு மொத்தத்தையும் வச்சிருப்பானுங்க போலிதா. நல்ல வேலை கடவுள் தாண்டா காப்பாற்றினா. என்ன கடவுள் காப்பாற்றினான்றதை விட சரக்கு தான் என்ன காப்பாற்றிக்குது. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்கள் முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மக்களே. நீங்க பண்ற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.